ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி சிவன் ராத்திரிக்கு எங்கே போகிறோம்னா மன்னாரில் இருக்கிற திருக்கேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் கோயிலில் போயிட்டு என்ன மாதிரி எல்லாம் பூசை எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ ஆட்டோவில் தான் போகிறோம். நான் சர்மி, கேசவன், இன்னொரு ஆள் புதுசாக வந்திருக்கேன். நான் அவரையும் காட்டுறோம், கவி அண்ணாவையும். என்னது எங்களோட குழுவில் புதுசாக இணைந்திருக்கிற ஒரு நபர் இவரும் சேர்ந்து எங்களோட கோயிலுக்கு வாரே டிரைவர் அவருக்கா காட்டுவோம் பாருங்க. இப்போ நாங்கள் பூனேரி ரோட்டால் நாச்சி கூடாவா அதால் போய் கொண்டு ஆறரை எனக்கு இருக்கண்ணா. இவர் தான் டிரைவர். இது கோயிலுக்கு போகிற இடையில நிப்பாட்டி அந்த டீ கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க போகிற பக்தர்களுக்கு. கோயிலுக்கு வழியில் எங்களுக்கு நிப்பாட்டி டீ தந்தவை ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆவி பறக்க பறக்க எங்க ஆட்டோக்குள்ள எடுக்கலாம் இஞ்சல பாப்போம். அமைதியா மசாலா டீ என்றவா இவாதான் நானும் குடிக்க போறோம். தெரியுது அந்த இடத்துக்கு நாங்க போகணும். லைட் எல்லாம் இங்கேயே தெரியுது நல்லா. ஓ உண்மையா யானை காட்டுதானே யானை காட்டுக்குள்ளாரு நாங்க போய் கொண்டு. ஆனா நிறைய சனம் போகுது. பஸ்ல எல்லாம் சனம் நிறைய போய் கொண்டிருக்குது. இதுலயே டிராபிக் எல்லாம் இதால தானே போறது இல்லையா? இதுலயே தெரியல. அடுத்த பாதையால தான் விடுறாங்க. ஏன்னா இதுல டிராபிக் ஆயிட்டு போல. இது வரைக்குள்ள போல. இங்க கோவில் அடிக்கு வந்துட்டோம். ஆனா உள்ள சரியான சனமா இருக்குது. இங்கே முன்னுக்கே வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ணிருக்கு. பார்த்தாலே தெரியும். எங்களோட ஃப்ளைட்டை பார்க் பண்ணுவோம். எங்களோட ஆட்டோவை நாங்கள் விட்டுட்டு போகணும். அதுக்குரிய நிறைய பார்க்கணும். இல்லை நாங்கள் போகிறதுக்கு முதலே கடையில் எல்லாம் போட்டிருக்கு. இந்தா முன்னுக்கே போட்டிருக்குது. ஐஸ்கிரீம் கடை, கச்சான் கடை, சட்டி பானைகள் எல்லாம் போட்டிருக்கு. கௌரி அம்பாளினி திருக்கேதீஸ்வரர் ரெண்டு போட்டிருக்கு. சும்மா ஆட்டோ விடுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். பார்க்கல விட்டுட்டு நடந்து தான் போறோம். இல்ல இங்க பாருங்க, ஆட்டோக்கு ஒரு பார்க்கிங் இருக்கு, பஸ்ஸுக்கு ஒரு பார்க்கிங், வாகனம் என்ன வந்து கொண்டே இருக்குது. நீங்க பிளைட்லயா? உங்களோட முகமெல்லாம் பிளைட்ல தான் வரும், எங்களுக்கு தெரியும். வடிவா இருக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களோட வந்ததை வெட்டி? கதைக்கே இல்லாதா? கேசவன் ஆட்டோ கொண்டே பார்க் பண்ணிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த போவோம். என்ன கேசு வாங்க போம். வந்து கொண்டு தானே இருக்கு. இன்றைக்கு வடமாகாணம் முழுக்க இங்கே தான் திருக்கேஸ்வரத்துல தான் நிக்குது போல. அவ்வளவு சனமா இருக்கு. இவ மத்திய மாகாணம் தப்பி ஓடி வந்திருக்குறா. அங்க இருந்து சனமும் கோயில்ல தான் இருக்கு போல. எங்க அவர் ஏத்தி கொண்டு போயிடணும். பார்த்தா தெரிஞ்சு முழு சனமும் வந்து நிக்குது. இங்கதான் நிறைய தூரம் நடக்கணுமாண்ணா? ஐயோ இந்த லைட் போட நல்லா இருக்கு. கடையில எல்லாம் போட்டிருக்காங்க முன்னுக்கு. நிறைய தூரம் நடந்துதான் நாங்க போகணும். நிறைய சனம் வந்திருக்கு. இந்த கச்சான் கடையெல்லாம் இப்ப போட்டு கொண்டிருக்காங்க. ஓ செருப்பு கடையெல்லாம் போட்டுருக்காங்க. கடையிலும் இருக்கு. இந்த புளியம்பொக்கனை பட்ராப்பனைக்கு போற நேரம் வாங்க ஆசை. ஆனா இந்த பெத்ததான் இதெல்லாம் வாங்கி தந்தது இல்லை. இவங்கெல்லாம் விடியவே போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஆனா இரவு இரவா கண்மொழி கொண்டு தானே சில எல்லாரும் இந்த போய் கொண்டிருக்கிறாங்கலாம் விடியவே போய் வந்தாங்களா? அப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறோம். என்ன இங்க எல்லாம் ஃபுல்லா கடை தானே. எல்லாம் கடையாது. என்ன ஏதாவது வாங்கிட்டு தான் போறது. கச்சான் சரை வாங்கிட்டு போவோம். அதான் வீட்டுல இருந்து சொல்லிருக்காங்க வாங்கிட்டு வந்து. கடையில சிவனையே கறி வச்சிருக்கீங்க. முதல்ல உங்களோட அக்கா கச்சான் வாங்கிட்டு வர சொல்லுவா. வாங்கிட்டு போங்க. அது முந்தி இந்த பூக்கடையெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு வாங்கிட்டு போன வேண்டி இருக்கு. இப்ப எனக்கு ஒன்றுமே வாங்கக்கூடாது தானே இருக்குது. கடைக்காரரும் இங்கதான் வந்து கடை போட்டிருக்காங்க. இந்த பூவுல இருந்து எல்லாம் சகலது வீட்டுக்கு தேவையான சகல சாமானும் இங்க வாங்கிட்டு போகலாம். கவியண்ணா என்ன எல்லாம் பாத்துட்டு போறீங்க? வாங்குற மாதிரி தெரியல. ஏன்
கவியை நான் இது யாரையும் கையை பிடிச்சிட்டு போறேன் இல்லை கடவுள்கிட்ட வந்துட்டு சிவபெருமான் வந்து 3 பேர் இருக்கு அதை தாண்டி தான் போவோம். எங்க போறோம்டா தண்ணி ஊத்துறதுக்கு சம்பு வாங்குறதுக்கு போறோம் குளிச்சுட்டு அங்காலதான் சம்பு வாங்க போகணும். நாங்க கூட கோயில் அடிக்க வந்துட்டோம். இதான் எங்க கோயில கண்டு ஒரு மாதிரி தேடி தேடி சம்பு வாங்குறதுக்காக வந்து நிக்கிறோம். அதுக்கும் டிக்கெட் போட்டு லைனாம இப்ப நிக்கிறோம். நாங்க இதுல வந்து கவியனா போயிட்டு வாங்குறதுக்கு ஒரு குடம் நாங்க 2 பேரும் குடம் வாங்கிட்ட போறோம். வாங்க போவோம். நாங்க எங்க போய் கொண்டிருக்கோம்டா பாலாவில குளிச்சுட்டு தண்ணி எடுத்து ஊத்தணும். அப்ப போய் கொண்டிருக்கிறோம். சரியான சனமா இருக்கு. இங்கேயுமே செம்பு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நாங்க ஊத்துறதுக்கு ஆக்கள் பாலாவில குளிச்சுட்டு பாலாவி நீங்க போங்க. நாங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறோம். கடற்கரையில எல்லாரும் குளிச்சாங்க. நாங்க குளிக்கல வந்து நாங்க உடுப்பு கொண்டு வரையில. அதனால செம்புல தண்ணி எடுத்துட்டு தலைக்கு தெளிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு நிக்கிறோம் போய் ஊத்துறதுக்காக. அதுல கற்பூரம் கொளுத்திட்டு தான் போகணும். உள்ள விரும்புவார்கள் உடனடியாக அங்கு செல்லவும். காட்சங்கிலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு நம்மிடம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களை
வந்ததனே மிக அதிகமாகவே செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நமது செலவோடு செலவாக ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக நமது ஆலயத்தின் வளர்ச்சிக்காக ஒரு சிறு தொகையை நீங்கள் வழங்குவதன் மூலம் முகத்தை அடிக்கடி காட்டாங்க செய்யறதுக்கு ஒரு அரை மணி தியாலமா லைன்ல நிக்கிறேன். இங்க இருந்து அங்க வரைக்கும் லைன் நிக்குது. அர்ச்சனை செய்யறதுக்கு வந்து நிக்கிறேன். வந்து பூசை பாக்கலாம். ஆனா இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து இருக்குது. இந்த இவர் அங்க நோட்டீஸ் வாங்கி தரேன்னு சொன்ன நோடி வந்துட்டு போனாலும் சாப்பாடு 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 பரோட்டாவும் சோயா மீன் கறியும் சாப்பிடுதுகள். இப்ப வந்து இந்த கொத்துரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. நான் மட்டும் நாங்கள் சிவன் ராத்திரிக்கு வந்து நான் முழுக்கி இருக்கிறோம். 2 பேர் நித்திர கொண்டுட்டீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 4வது கால பூசை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது பார்த்துட்டு தான் வீட்டை போகிறோம் இருக்கிறோம். வீடியோ ரெடி பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்களா? அப்போ சரி. நாங்கள் கோயிலுக்கு வந்து முடியல 4வது பூசை இங்கே பாருங்க. இந்த மேடம் இருக்கிறாங்க எல்லாம் இங்கேயே படுத்துட்டேன். நம்ம இந்த சிலாக்கள் கண் முடிஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் படுத்து கோயில் முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு பாயெல்லாம் கட்டி கொண்டு சாப்பாடு கட்டாங்கட தேன்புலோல் வாங்குவோம். நான் வந்து வாங்குறது கட்டாங்க. என்னதான் பார்த்தாலும் அந்த பூக்கடை எடுப்பாங்க. நல்லா இருக்கு தானே இதில் பூவா கடைக்கு வாங்கி கொண்டே வாங்கி பூவா அதில் ஒன்று வாங்கி கொண்டே வாங்க. இந்த அந்த தொங்குல வேணும் அவசியமானது முக்கியமானது 500 சின்ன பெனியன் 2500 ஹோல்சேல் விலை ஹோல்சேல் விலைக்கு எங்கேயும் இருக்க முடியாத விலைக்கு 3500 வெட்டியில் அடைக்கப்பட்ட 5 பெனியன் 2500 பெனியன் பெரிய பெனியன் 3000 சின்ன பெனியன் 2500 மன்னார் மண்டியில் மணிப்பு கடைவா 3500 வெட்டியில் அடைக்கப்பட்ட 500 பெரிய பெனியன் 3000 சின்ன பெனியன் 2500 1 இல்ல 2 இல்ல 3 பெரிய பெனியன் 3000 அது போட்டு பண்ணிருக்கோம். இப்போ நாங்கள் கோவில் முடிஞ்சு வீட்டை போய் இருக்கிறோம். இதுதான் நாங்கள் ஒரு பீஸா வாங்கி போகிறோம். இல்லை நாங்கள் பூசை பார்த்து நாங்கள் ஒன்று வாங்கல. இதுதான் நாங்கள் ஒன்று ஒன்றா போய் வாங்கணும். இங்கே பூவாஸ் கடைக்கார அண்ணாவை காட்டுங்க. 1500 பூவாஸ் வாங்குறேன். இவ்வளோ வசதி என்ன ஜோதிச்சு பாருங்க. எங்க போனாலும் இந்த பிள்ளைக்கு ஸ்லிப்பர் உடுப்பு மணிக்கூடு அங்க அந்த கிளாஸ் விற்கிது பாருங்க. அந்த வடிவானது இருக்கு பாருங்க. 200 ரூபாய்க்கு எல்லாம் விற்கிறாங்களா? இது வடிவானது. இது வாங்குவோமா? கடை கொடுக்குறது இல்லை. முட்டை
நல்ல பயில் விடுறாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிற மட்டும் தெரிஞ்சோன்னா வர்றாங்க. எந்த பூச்சாட்டி வாங்கியிருக்கலாம். இல்லை ஒரு பேண்ட்